திருக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டேன் கண்ணிமைகள் என்றுவளோ கழிக்கும் நாளே. இதுவும் தமிழ் தான். இதுவும் பக்தி சொட்ட 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 பாடியிருக்கக்கூடியது தான். ஸோ தமிழ் பக்தி சொட்டக்கூடியது பாடியிருந்தது அனைத்துமே ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரியர்கள், சித்த புருஷர்கள். இதில் கனைத்திளம் கத்தெருமை கன்றுக்கு இறங்கி அப்படிங்கிற 2 அர்த்தங்கள்லாமோ இதில் 2 விஷயம் இருக்கு. மார்ஜால ரீதி, மர்க்கட்ட ரீதின்னு 2. மார்ஜாலம் என்றால் குரங்கு, மர்க்கட்டம். மார்ஜாலம்னா பூனை, மர்க்கட்டம்னா குரங்கு. எப்படி பூனை குரங்கு என்ன பண்ணும், தான் பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளை தான் பாதுகாக்காது. குழந்தைகள் பிடித்து கொள்ள வேண்டும், இன்னும் மரம் தாவேண்டிருக்கும். குழந்தைகள் தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். பகவான சிஷ்யர்களாக நாம் தான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அது மர்க்கட்டம். மார்ஜாலம் பூனை. பூனையினுடைய இது என்னன்னா, குழந்தைகளை தான் எங்கே போனாலும் குழந்தைகளை எடுத்துக்கொண்டே தன் வாயால் எந்த எலியை தன்னுடைய உணவை எடுத்துக்கொள்கிறதோ அதே பற்களால் அதே வாயால் தன்னுடைய குழந்தைகளை எடுத்து செல்கிறது. அது மார்ஜால ரீதி. இது 2மே சொல்லக்கூடியது. இதிலே ஒன்றுதான் பகவான் தான் இறங்கி அர்ச்சாவதாரமாக இறங்கி பக்தர்களை காட்கின்றார். ஏன்னா பகவானுக்கு பக்தர்கள் முக்கியம், பக்தர்களுக்கும் பகவான் முக்கியம். அதுதான் மர்க்கட்ட ரீதி, இது மார்ச்சால ரீதி. இதில் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. மார்ச்சாலம் என்றால் இந்த குரங்கு அப்படின்னு சொன்ன உடனே நாம் குரங்குன்னு அந்த உயர்